கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரென்னாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய தெய்வீக அன்பு என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தங்கியிருப்பதாக. சென்ற பதிவிலே சதுசேயர் பரிசேயர் யார் என்பதை பற்றி சில காரியங்களை பார்த்தோம். இந்த பதிவிலே பவுலை அவர்கள் சிறைப்படுத்தி கொண்டு வந்து அங்கே அந்த நியாயஸ்தானத்தில் நிற்க வைத்து அனனே என சொல்லக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் கேள்வி கேட்கின்ற பொழுது பவுல் சொல்கின்றார், நான் பரிசேயனுடைய மகன், நானும் ஒரு பரிசேயன்தான் அப்படின்னு சொன்னவனே பாருங்கள். இந்த இரண்டு பிரிவினரும் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு யூதனாய் இருக்கிறவன், அதாவது 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த இரண்டு பிரிவுக்குள்ள தான் சேர்ந்து ஆக வேண்டும். ஒன்று இந்த சதுசேயர் கூட இருக்க வேண்டும், அல்லது பரிசேயர் கூட இருக்க வேண்டும். அவர்கள் ஆசிரியராக இருந்தாலும் லேவியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இரண்டு விதமான குழுக்குள்ளத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பிள்ளைகளை, இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கு விரோதமாக நிற்கிற பிள்ளைகளை அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள் என்று அவர்களுடைய குழுக்களுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்வதுதான் இவர்களுடைய வேலையாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கு சென்று கொண்டு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் பிரசங்கம் செய்ய விடவில்லை. அவர் எப்பப்பா கொல்லலாம், எப்பப்பா கல்லடிச்சு கொள்ளலாம் என்று ஜனங்களை அவர்கள் தூண்டி விட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள், சில காரியத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 12வது அதிகாரம் 8 முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த பரிசேயரும் சதுசேயர் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு எப்படியாக எதிர்த்து நின்றார்கள் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆவி பாருங்க அவங்களது. தேவன் ஒரு சூம்பின கையை சுகமாக்க போறாரு, உடனே வேணா பண்றான், அதை சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அங்க தடை பண்றான். நீங்க எப்படி ஓய்வு நாளில் நீங்க சுகமாக்க முடியும்? ஏனென்றால் இவங்களுடைய கட்டளை அப்படியாக இருந்தது. ஓய்வு நாளை ஒன்றும் பண்ணக்கூடாது, ஓய்வு நாள் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது என்று இவங்களுடைய பாரம்பரியங்கள், இவங்க சபை கோட்பாடாக இருந்ததுனாலே, தேவன் வார்த்தையாக வந்ததுனாலே அந்த வார்த்தையை இவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. பாருங்கள், அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷராகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டேனோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரு. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்கள், ஒரு பையனுடைய கையை சொஸ்தமாக்குறதுக்கெல்லாம் யாராவது கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்களா? ஒரு நன்மைத்தானே தேவன் செஞ்சாரு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அங்க கர்த்தருக்கு வாழ்த்துதல் சொல்லி, ஒரு கைத்தட்டி, ஒரு ஆரவாரம் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த இடத்துல இவங்க குணமாக்கினவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஜனங்களை அவர்கள் தூண்டிவிட்டார்கள்.
நாமெல்லாம் ஓய்வு நாள் அதை பண்ணக்கூடாதே. ஆனா இவரோ ஒரு போதகராக இருப்பார் என்றால், ஒரு ஆசிரியனாக இருப்பார் என்றால், ஒரு இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு ஆணாக இருப்பார் என்றால், இந்த ஓய்வு நாள் அவர் பண்ணிருக்க கூடாதே. அப்படி என்றால் என்ன? இது தேவ தூஷணம். இவர் நம்முடைய மோசையோட பிரமாணத்தை கீழ்ப்படியில என்று சொல்லி பாருங்கள். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை எதிர்த்து நின்று அவரை கொலை செய்யும்படியாக ஜனங்களை அவர்கள் தூண்டி விட்டார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் பந்திருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கா வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது என் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்கள், அப்போ என்ன செய்யறாங்க பாருங்க. இவர் போய் சாப்பிட்டாக்கா போஜன பிரியர் என்றான், பிசாசை துரத்தனாக்கா பெயல்செபூல் என்றான், பேசனுடைய தலைவன் என்றான். இப்படியாக தேவனுடைய நாமத்தை இந்த பரிசுத்தரை பார்ப்பீர் என்றால், இவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகின்றாரோ, எங்கெல்லாம் ஜனக்கூட்டங்கள் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணப்பட்டு இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக தேவன் பிரசங்கம் செய்கின்ற பொழுதெல்லாம் அங்கு நின்று கொண்டு குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்திலே எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வரவில்லை. ஒரு கூட்டம் மாத்திரம், சின்ன கூட்டம் மாத்திரம்தான் கர்த்தரை வார்த்தைகளை கேட்கும்படியாக விசுவாசிக்கும்படியாக வந்தார்கள். சில பேர் டைம் பாஸ்க்காக வந்தார்கள். சில பேர் பெண்கள் அங்கே தாசியாக இருப்பதனாலே சில பேர் ஆண்கள் அங்கே கூடிக்கொண்டார்கள். சில பேர் சுகம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே அங்கு வந்தார்கள். சுகம் பெற்றுக்கொண்டு ஓடிவிட்டார்கள். ஆனா இந்த பரிசேயரோ சதுசேயரோ பார்ப்பீர் என்றால் அவரை சோதிக்கும்படியாக வந்தார்கள். அவர் எங்கே ஒரு தப்பு செய்வார், அவர் எங்கே நம்மிடத்தில் மாட்டிக்கொள்வார், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா நம்மளுக்கு, அவர் எப்படி நாம் பேசி நம்முடைய கோட்பாடுகளை வைத்து அவர் நம்ம எப்படி தாக்க முடியும், எங்காவது சோர்ந்து போவாரா, எங்காவது அவர் மாட்டிக்குவாரா, அப்படி மாட்டுகின்ற பொழுது ஜனங்களை விட்டு நாம் அவரை கல்லெடுத்து கொன்று போற்றலாம் என்று வகை தேடிக்கொண்டார் என்று வேதம் போதிக்கிறது. இவர் எப்படியாவது கொலை செய்யணும், நாணயத்தை கொண்டு போய் இந்த வரி யாருக்கு செலுத்தலாம் என்று அவரை செக் பண்ணுகின்ற பொழுது அவர் ராயனுடைய ராயனுக்கு கொடுப்பா, தேவனுடைய தேவனுக்கு கொடுப்பா என்றாரு. அதனால் ஒன்றும் பேச முடியல. இப்படியாக நிறைய விதமான சோதனை செய்து பார்த்தார்கள். ஆனால் எந்த இடத்திலும் தேவனை வார்த்தையின் மூலியமாக இவர்கள் ஜெயிக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் இவர்களோ சடங்காச்சாரியம் பாரம்பரியத்துக்குள்ளே இருந்ததினாலே, இவர்கள் யூதர்களாக இருந்தால் கூட, ஆசிரியராக இருந்தால் கூட, 12 கோத்திரத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட, இவர்களுடைய பாரம்பரிய உபதேசங்கள் தேவனை காணாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் செய்தார்கள். தேவன் சொல்கின்றார், இந்த பரிசுத்தருடைய உபதேசங்கள் இது புளிச்சமாவா இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை பரலோகம் போவதற்கு விட மாட்டாங்க என்று இயேசுவே சொல்கின்றார். இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஜனங்களை பரலோகம் செல்லாதபடிக்கு இவர்கள் தான் தடை பண்ணுகிறார்கள் என்று இயேசுவே மலை பிரசன்னத்தில் நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியிலே இவர்களை பற்றி பேசுகின்றார். அதே வார்த்தை தான் இந்த பரிசுத்தருடைய புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க என்றும் தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், மத்தேயு 23வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகின்றீர்கள்.
நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போர்களும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பாருங்கள், ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு, வேதக்காரராகிய பரிசேயராகிய மாயக்காரனே, பரிசேயரே, வேதபாரகரே, உனக்கு ஐயோ! ஜனங்கள் பரலோகத்துக்கு செல்லாதபடிக்கு அந்த வாசலை நீங்கள் பூட்டி போடுகின்றீர்கள். அதில் நீங்களும் போறதில்ல, போறவங்களையும் விடுவதில்லை. உங்களுக்கு ஐயோ! அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? ஜனங்களை எப்படியாக அவர்கள் மாற்றி போட்டுனாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு செல்லாதபடிக்கு எப்படியாக ஜனங்களுடைய கண்களை இவங்க குருடாக்கி போட்டாங்க என்பதை பற்றி அதே மத்திய 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இன்றைக்கும் அதே சதுசேயர்கள், பரிசேயர்கள், இது புறஜாதி காலமாக இருந்தால் கூட, இது 7 சபை காலமாக இருந்தால் கூட, அந்த ஆவி என்ன செய்கிறது? புறஜாதிக்குள்ள சபைக்குள்ள புகுந்துக்கிட்டு இன்றைய நாட்களிலுமே அதே கோட்பாடுகள், அதே ஆவியா இருந்து கொண்டு இன்றைக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியாவை காணாதபடிக்கு இவர்களுடைய கோட்பாடுகள், உபதேசங்கள் பாருங்கள், ஜனங்களை கர்த்தரை விட்டு வெகு தூரம் அழைத்து கொண்டு சென்று விட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே இந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! அப்ப அந்த ஜனங்களை எப்படி இவர்கள் பரலோகம் செல்லாதபடிக்கு தடை பண்ணினார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதே மத்தேயு 23ஆவது அதிகாரம் 1 முதல் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கின்ற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள். பாருங்க என்ன சொல்கின்றார் அவர். இந்த பரிசேயர் சதுசேயரும் மோசனுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் மோசனுடைய ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மோசனுடைய கட்டளைகளின் பிரகாரம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மோசனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற மோசனுடைய பிரமாணத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆனா அவங்க செய்கையின்படி நீங்க செய்யாதீங்க. பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறவை யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாருங்கள், மோசேன் மூலியமாக தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆனா அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாதீங்க. ஏன்னா அவன் வார்த்தையை சொல்லுவான், அவன் பாரம்பரியத்தை கொண்டு வருவான், சரங்காசத்தை கொண்டு வருவான், இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பான். ஆனா அவன் செய்ய மாட்டான் என்று எச்சரிப்பு தருகின்றார். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? இந்த சதுசேயர் என்ன செய்கின்றார்கள்? ஜனங்கள் மேல நிறைய விதமான பாரம்பரியங்கள், கோட்பாடுகள், வேதத்துல இல்லாத சடங்காச்சாரங்களை கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய தோல் மேலே பாரமாக வைப்பான். ஆனால் இவர்களோ அந்த பாரத்தை ஒரு விரலில் கூட தூக்க மாட்டார்கள். பாருங்கள், ஜனங்களுக்கு 1000 போதிப்பான். அந்த 1000 போதனையில ஒரு போதனை கூட இவன் கீழ்ப்படிய மாட்டான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி என்ன செய்யறாங்க? ஜனங்களுக்கு கட்டளையை கொடுப்பாங்க. ஆனா அந்த கட்டளை பிரகாரம் இவங்க ஜீவிக்க மாட்டாங்க. அது ஜனங்களுக்கு மாத்திரம்தான்.
அது விசுவாசிக்கு மாத்திரம்தான், அது போதகருக்கு அல்ல. அப்போ என்ன செய்யறாங்க பார்ப்பீரென்றால், தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்றைக்கு எப்படிங்க சபை இருக்குது? ஒரு ஆசி ஃபாதரை நீங்க சபைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா, ஒரு கல்யாண விருந்து கூப்பிட்டீங்கன்னா எவ்வளவோ கடை வாங்கி நகையெல்லாம் அடமானம் வச்சு பூமி வைத்து ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்ற பொழுது சாப்பாடு ரெடியா இருக்கும். இருங்க ஃபாதர் வரட்டுங்க, ஃபாதர் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்க போனாலும் பாருங்க, ரபி என்றும் போதகர் என்றும் அவர்களை அழைக்கும்படியாக இவர்கள் செய்து விட்டார்கள். விருந்துகளிலே சந்தை வெளியில் எங்க போனால் இவர்களை ரபி ரபி என்று அழைக்கும்படியாக ஒரு ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை இவர்கள் மறுதளிக்கும்படியாக ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். பாருங்கள், ரபி என்றாலே போதகர். போதகர் யார்? தேவன் ஒருவரே போதகராக இருக்கின்றார். பிதா என்பது யார்? பாருங்கள், நீங்க ஆர்சியில போய் ஃபாதர் ஃபாதர் பிதா பிதா என்று கூப்பிடுறீங்க. பாருங்கள், பிதா என்றால் என்ன? அவர் தேவனாக இருக்கின்றார், அவர் லோகோஸாக இருக்கின்றார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய ஸ்தானத்தை தனக்கு தர வேண்டும் என்று தன்னை தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக இவர்கள் தன்னை பொறித்து கொண்டார்கள். அப்போ நீங்க ரபி என்று கூப்பிடுறீங்களே, ஃபாதர் என்று கூப்பிடுறீங்களே, பாஸ்டர் என்று கூப்பிடுறீங்களே, ரெவரண்ட் கூப்பிடுறீங்களே, அப்படி என்றால் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்கள் ஐக்கியம் என்ன ஐக்கியமாக இருக்கிறது? பாருங்கள், ஒரு மனிதனை போய் நீங்கள் ஃபாதர் பிதா என்று கூப்பிட முடியுமா? ரபி என்று கூப்பிட முடியுமா? தேவன் 5 ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் தேவன் உங்களை யாருமே பாஸ்டர் என்றும் ரெவரண்ட் என்றும் போதகர் என்றும் கூப்பிட சொல்லல. அந்த சபையுடைய 5 ஸ்தானங்களில் தேவன் ஜனங்களுக்கு அந்த 5 ஊழியம் என்ன என்பதை தான் போதித்து கொடுத்தார். தவிர உங்களை பாஸ்டர் என்று போதகர் என்று கூப்பிடுவதற்கு தேவன் அனுமதிக்கல. இது எங்கிருந்து வந்தது? இது பரிசேய சதுசேயருடைய கூட்டத்திலிருந்து அந்த ஆவி இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் என்டைம் சர்ச் வரைக்குமே அது வந்து பாஸ்டர் 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 என்று கூப்பிட்டு கொண்டு ஜனங்கள் தவறு செய்யணும் என்று தெரியாமலேயே நாம் தேவனுக்கு பதிலாக இந்த போதகரைத்தான் நம்ம வந்து பாஸ்டர் தான் கூப்பிட்டு கொண்டு தெரியாமல் அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உண்மையான ஒரு போதகர் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, என் அன்பு சகோதர சகோதரி அப்படி கூப்பிடாதீங்க, நானும் பரலோகம் போக மாட்டேன், நீயும் பரலோகம் போக மாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க என்று எந்த போதகராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவர்கள் சதுசேயரோட ஆவியோடும் பரிசேயரோட ஆவியோடும் இருப்பதனாலே அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். என்னை கூப்பிடு என்று தான் அவர்கள் வாலண்டியா சென்று கொண்டு தன்னை மகிமைப்படுத்தும்படி சந்தை வெளிகளிலும் சபை ஆசனங்களிலும் விருந்துகளிலும் முதன்மையான இடத்தை அவர்கள் தேடிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இது வெளியே சொன்ன யாராவது கேட்பாங்களா? ஒரு ஆர்சி மதத்தில், ஒரு சிஎஸ்ஐ மதத்தில் காப்பு நாடாக்களை பெரிதாக்கி நான் ஒரு ஆசாரியன், நான் ஒரு ஐயரு, நான் ஒரு ஃபாதர் என்று சொல்லிக்கொண்டு கிரிகள், என்ன கிரிகள் நீ வைக்கிற? மருத்துவனை உயிர் பற்றி காமிக்கிறியா? குருடனை பார்க்க வைக்கின்றையா? முடவன் நடக்க வைக்கின்றையா? இது தப்ப ஒரு போதகருடைய கிரியலாக இருக்கிறது. நீ போதகர் என்றால் எங்க செஞ்சு காமி. அப்படி செய்ய முடியலையா? போதர் என்று அழைக்காதென்று நீ ஜனங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் அல்லவா? யாரா சொல்ல முடியுமா? பாருங்கள், சொல்ல மாட்டார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். எந்த சர்ச்சிலுங்க
பாஸ்டர் என்று அழைக்கப்படாத சர்ச் எங்கே இருக்குது? என் டைம் சர்ச்சிலையும் அழைக்கிறார்கள். பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்ன்னு. பாஸ்டர் என்ற பேரில் உனக்கு என்ன கிடைக்குது? உனக்கு பாருங்கள், எல்லா விதமான பாஸ்டர்களுமே போதகருமே சபை மக்களுமே இந்த மத்தேயு 23 வாசித்திருப்பீங்க. ஆனால் இதை பற்றி எந்த போதகரும் சபைக்கு வெளிப்படுத்தி காமிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் முழுவதுமாக தாழ்த்தப்பட வேண்டும். அவன் முழுவதுமாக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் எப்படியாக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை அந்த போதருக்குள்ள இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அந்த ஆவியை பெற்றுக்கொள்வான். என்றால் அவன் சொல்லுவான், என் அன்பு சகோதர சகோதரியே, என்னை அப்படி கூப்பிடாதீங்க, பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க. தேவன் ஒருவரே நம்முடைய பாஸ்டராக இருக்கின்றார். இது எங்கிருந்து வந்தது பாருங்கள். இது பரிசேயருடைய கூட்டத்துக்குள்ள இந்த ரோமன் கத்தோலிக்கன் மூலியமாக அப்படியே பரவி 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 என் டைம் சர்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தானே பெற்றிருப்பாங்க, இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், ஞானஸ்நானம் மாத்திரம்தான் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது, வேறு எதுவுமே மாற்றப்படலை. ஆர்சிமன் என்ன செய்யறான்? அவன் சிலை வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கின்றான். சீசை என்ன பண்றான்? அவன் சிலை வச்சு கும்பிடுறதில்லை. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். அதே போல என் டைம் சர்ச் நீங்கள் பார்ப்பீர் என்றால் வெறும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் தான் மாத்திரம்தான் டிஃப்ரெண்டாக. இது எல்லாமே ஸ்தாபன சபைகள் தான். தேவனை காணாமல் லவதிக சபை குருட்டாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது. அவள் கண்ணு குருடாக இருக்கிறது. அவள் வஸ்திரம் இல்லாதபடிக்கு அம்மனமா இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? தேவனுடைய பட்சத்திலா அல்லது சதுசேயர் பரிசேயர் என்ற கூட்டத்துக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள குழுக்குள்ள ஒழிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களில் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். யாருங்க? நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர் என்றால் இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். ஒரு போதகன் தன்னை பாஸ்டர் என்றும் போதகர் என்றும் ரபி என்றும் அழைக்கப்படாதிருங்க. அதே போல சபை மக்களும் தயவு செய்து உங்களை வழிநடத்துகிற அந்த ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன், வேலைக்காரன், அந்த வேலைக்காரனை பார்த்து நீ போதர் என்று கூப்பிடாத. கூப்பிட்டினா உன் பரலோகத்துக்கு போகிற முதல் ஸ்டெப்பு அங்கே கட்டாயிடும். இது நான் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகின்றார். மறுபடி வாசிக்கிற பாருங்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்கள். பூமியில ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்காதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார்கள். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கின்றார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரன் இருக்க கடவன். பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். இது கர்த்தரே ஜனங்களை பார்த்து, நீங்க யாரையுமே போதர் என்று கூப்பிடாதீங்க, குருக்கள் என்று கூப்பிடாதீங்க, பிதா என்று கூப்பிடாதீங்க, ரபி என்று கூப்பிடாதீங்க. இது எல்லாத்தையும் கூப்பிடாத ஒரு சபையை நீங்க காமிங்க பார்க்கலாம். என் டைம் சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஆர்சி சபையிலிருந்து கடைசி லவதிக சபை ஆகிய என் டைம் சர்ச் வரைக்கும் இருக்கட்டும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் 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 என்று பாருங்கள். பரலோகம் செல்லாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டு தேவனுக்கு பதிலாக பிரதி குருக்களை தெரிந்து கொண்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவது வேத வார்த்தை. அவர்கள் கண்கள் திறக்கப்படுவது இல்லை. வேத வார்த்தை நம்ப மாட்டாங்க. ஐயோ, எங்க பாஸ்டர் சொல்லிட்டா சொல்லி பாருங்கள், அந்த வார்த்தையை மாத்திரம் தான் ஏற்றுக்குவாங்க.
ஏனென்றால் அந்த பரிசேயரோட ஆவி, சதுசேயரோட ஆவி இன்னும் பாருங்க, கடைசி நாட்களிலே 2வது வருகையிலே வெளிப்பட்ட மெசியாவை காணாதபடிக்கு இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள், எண்ட் டைம் சர்ச்சுடைய கோட்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனை காணாதபடிக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு அவர்கள் தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப யாராவது இந்த மாதிரி சொல்லாதீங்க என்று தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான். ஏன்னா பாஸ்டர்னு கூப்பிடுங்க, ரெவரண்ட்னு கூப்பிடுங்க, ரபி என்று கூப்பிடுங்க, குருக்கள் என்று கூப்பிடுங்க, ஃபாதர் என்று கூப்பிடுங்க என்று தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற ஆசைப்படுகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான். இப்படி தாழ்த்தப்பட்டவன் பாருங்கள், அவன் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் இன்னும் மற்ற எல்லா வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்கின்றான். அப்போ இந்த வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படைய வென்றால், உங்களுக்குள்ளே நீங்கள் ரபி என்று கூப்பிடாத இருங்க என்று தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் இருப்பான் என்றால், அவன் மற்ற எந்த வார்த்தைக்குமே அவனால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் மற்ற எல்லா வார்த்தைக்கும் அவர்களை கீழ்ப்படிய தேவன் கிருபை செய்கின்றார். அப்படி கீழ்ப்படியாத இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறானாக்கா, தேவன் சொல்கின்றார் 13 வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீங்களும் போக மாட்டேன்றீங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டேன்றீங்க. வாலண்டரியா என குரு என்று கூப்பிடு, பாஸ்டர் என்று கூப்பிடு, ரபி என்று கூப்பிடு, போதகர் என்று கூப்பிடு, ஃபாதர் என்று கூப்பிடு என்று வாலண்டரியா போய் அந்த பரலோகத்தின் பொக்குஷங்களை காணக்கூடிய ஜனங்களை உங்களுடைய தேவைக்காக உங்களை உயர்த்தி கொண்டு அவர்களை பரலோகம் போகாத விடாதபடிக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தின் கதவுகளை நீங்கள் தடை பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகின்றீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினி அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றுகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாக போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்திற்கு மகனாகுகிறீர்கள். பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. கடல் கடந்து ஊர் வர சுத்தி, வீடு விட சுத்தி, விதவை வீட்டில் எல்லா இடத்துல சுத்தி உங்களுடைய மார்க்கனாக தெரிந்து கொண்டு, ஐயோ எங்க சபைக்கு வரணுமா, நீங்க இந்த நான் பெறணும், இப்படித்தான் கோட்பாடு, இப்படித்தான் நீங்க வரணும் என்று சொல்லி பாருங்கள், ஒரு கோட்பாடை கொண்டு வந்து எங்க ரிஜிஸ்டர் புத்தகத்தில் சைன் பண்ணணும், எங்க ரிஜிஸ்டர் புத்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கணும், அப்பதான் நீங்க என்னுடைய இனமாக எங்களுடைய கூட்டத்துக்குள்ள ஐக்கியமாக ஆக முடியும் என்று சபை கோட்பாடுகளை கொண்டு வந்து உள்ளே விடுகிறார்கள். பாருங்கள், அவன் எங்கெங்கயோ அலைஞ்சு திருந்து தேடி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்க கூட்டு வரான், இவனை காட்டிலும் இரட்டிப்பான நரகத்துக்கு கூட்டி செல்றான். ஜனங்களுக்கு யாருக்கா தெரியுமா இது? ஒரு சபை ஸ்தாபனத்தினுடைய போதனைகள் ஒரு மனிதனை நரகத்துக்கு இரட்டிப்பான பாவத்தோடு கொண்டு செல்கிறது என்பதை பற்றி யாருக்காவது தெரியுமா? எல்லோருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கின்றார்கள். பேருக்கு மாத்திரம் நாங்கள் இயேசு கும்பிட்டுக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு வெளிப்பாடெல்லாம் வேண்டாம், எந்த தூதனும் வரல, உயிர்த்தெழுதலும் இல்லை, சுகமாக்குதல் இல்லை, எதுவுமே இல்லைப்பா, எங்கள் பேரு மாத்திரம் போகணும். அப்படி என்றால் ஒருவன் ஞானசானம் பெற்றால் மட்டும் பரலோகம் போக முடியுமா? சபைக்கு போவதனால பரலோகம் போக முடியுமா? நீதிமானாக வாழ்வதனால பரலோகம் போக முடியுமா? யூதர் என்ன செஞ்சாங்க? நீதிமானம் தாங்க வாழ்ந்தாங்க. 12 கோத்திரம் என்ன செஞ்சிச்சு? நியாயப்பிரமாணத்தை 100% தேவனே சொல்றாரு, அவன் ஒரு நீதிமான். 100% நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்தவன் தான் யூதன் என்று தேவனே ஸ்டேட்மெண்ட் தருகின்றார்.
அப்படிப்பட்ட நீதிமானை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்படுவீர் என்று மத்தேயு 5:20 சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ இந்த குருடனான இந்த போதகர்கள், ரபிகள், ஃபாதர் என்ன செய்கிறாங்க? குருடனே வழிகாட்டி, பாருங்கள், குருடனான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ என்று தேவன் சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்றைக்கு அதே பரிசேயர் ஆவி, சதுசேயர் ஆவி இன்று சபை ஸ்தாபனத்துக்குள்ள புகுந்து அது எண்ட் டைம் சர்ச் வரைக்கும் வந்து விட்டது. தேவனை காணாதபடிக்கு ஒரு 10 பேர் எண்ட் டைம் சர்ச்சில் ஒரு 10 பாஸ்டருங்க, பாருங்க, பாஸ்டருங்க ஒன்று சொல்றாங்க, பாஸ்டர்ன்றாங்க, 10 பேர் ஒன்று சேர்ந்து இது தாப்பா இதுக்கு அர்த்தம், இது தாப்பா இதுக்கு வெளிப்பாடு, தேவனும் பூமிக்கு வரல, அவர் வானத்தில் நிற்கிறாரு, இன்னும் வருவாரு. இப்படி 10 பேர் சேர்ந்து கொண்டு அந்த 10 பேருடைய வார்த்தையின் மூலியமாக எந்த வார்த்தை மெஜாரிட்டியாக இருக்கிறதோ அந்த வார்த்தை தான் அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு என்று ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 மாசத்துக்கு ஒரு டைம் எல்லாம் என் டைம் சர்ச்சுடைய ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் என்று ஒரு கூட்டம், வரல என்று ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் 7 முத்திரை உடைக்கப்பட்டுருச்சு, இன்னொரு கூட்டம் 7 முத்திரை உடைக்கப்படலை. அப்போ இந்த 7 முத்திரை உடைக்கப்படலை சொல்லுகிறவன் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு இந்த உடைக்கப்பட்டது சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு எதிர்த்தான் நிற்கிறான். இன்னும் தானே பண்ணுறான், கர்த்தரோட வருகை இன்னும் வரல. இப்படியாக பாருங்கள், அதே பரிசேயர் ஒரு கூட்டம் சதுசேயர் கூட்டமாக நின்று கொண்டு இன்றைக்கும் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் அதே ஆவிதான் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் சபை ஸ்தாபனத்தின் வழியாக வந்து ஒவ்வொரு சபைகளிலுமே இன்றைக்கு இந்த பரிசேயருடைய ஆவியும் சதுசேயருடைய ஆவியும் தலை ஓங்கி நின்று கொண்டு ஜனங்களை எல்லா விதமான காலத்தில் காட்டிலும் இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. சபைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு டிஸ்கோ டான்ஸ் உடைய கிளப்பு போல இன்னைக்கு எல்லாமே மாறிவிட்டது. விதவிதமான லைட்டுகள், விதவிதமான துணிகளை பின்னாடி போட்டுக்கொண்டு சினிமா போல இசைத்துக்கொண்டு லெஃப்ட் பக்கம் ரைட்டு பக்கம் எல்லா விதமான வாலிபரை வைத்துக்கொண்டு பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டிய வார்த்தைகளை ஸ்கிரீனில் பதிவிடப்பட்டு பைபிளே யாருமே சர்ச்சைக்கு கொண்டு போகாதபடிக்கு வெறும் கையை வீசிக்கொண்டு சபை காலமே முடிஞ்சு போச்சுப்பா, சபை கூடுதல் எப்படிப்பா இருக்கிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார், தேவ ரகசியம் யாவும் நிறைவேண்டும், சபை காலம் முடிந்து விட்டது என்று செய்தி போதிக்கிறது, உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எந்த சபையை கட்டிக்கொண்டு எந்த சபைக்கு போதராக இருந்து யாரை நீங்க தயார்படுத்த போறீங்க? காலம் முடிந்து விட்டதே. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் அடுத்த பதில் சந்திப்போம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே இந்த பரிசுரோட ஆவி சதுசரோட ஆவி இயேசுகிறிஸ்து நாட்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காத படிக்கு ஜனங்களை குருடாக்கி போட்டு பரலோகம் செல்லாத படிக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்துச்சோ, அதே போல் இந்த கடைசி நாட்களிலுமே பார்ப்பீர் என்றால் எல்லா சபைகளும் பரிசுத்த சதுசரோட ஆவியை பெற்றுக்கொண்டு என் டைம் சர்ச் வரைக்குமே இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு